தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நடைமுறை ஆலோசனைகள்னு நிறைய கற்றுக்கொண்டோம். ஆனால் நம்மளுக்கு நிறைய பேர் உதவியாக இருக்கிறாங்க. நீங்கள் படிக்கிறதுக்கு உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு உதவியாக இருக்கிறாங்க, பேரண்ட்ஸ். அதுக்கு அடுத்தால உங்கள் டீச்சர்ஸ் உதவியாக இருக்கிறாங்க, உங்களுடைய நண்பர்கள் உதவியாக இருக்கிறாங்க. இப்படி நிறைய பேருடைய உதவியோட நீங்கள் எல்லாருமே என்ன செய்கிறீங்கன்னா எக்ஸாமுக்கு ஆயத்தமாகறீங்க. இதே போல் இயேசுவனுடைய உதவியும் உங்களுக்கு எனக்கு தேவை. இந்த இயேசுடைய உதவியை நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா, பைபிளில் வசனம் இருக்குது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்னை எல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ நம்ம இயேசுவை தேடணும், அவருடைய உதவியும் நம்ம நாடணும். அப்போ இயேசுடைய உதவியை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் ஞானத்தை தருவார், சரியாக படிக்க உதவி செய்வார். நீங்கள் எக்ஸாம் எழுத போகும்போது ஒரு சின்ன ஜெபத்தை சொல்லுகிறேன், என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்கள். இந்த ஜெபத்தை நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் எனக்கு ஜபிக்க தெரியலை அப்படின்னு சொன்னாலும், இந்த வீடியோ மூலமாக தான் நான் முத பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும், நீங்கள் இந்த சின்ன ஜெபத்தை பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இயேசு உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வார். பரலோக பிதாவே, நீர் எனக்காக வாக்கு பண்ணியுள்ள ஆசீர்வாதமான வார்த்தைகளை நம்புகிறேன். நான் படிக்கும்போது கடினமான பாடங்களும் எனக்கு விளங்கும்படியான ஞானத்தை தாரும். எனது பாடங்கள் மனதில் பதியும்படி ஞானத்தை தாரும். நான் தேர்வு எழுதும்போது நான் படித்த பாடங்களை மீண்டும் எனக்கு ஞாபகப்படுத்தும். விடைத்தாள்களை திருத்துபவர்களின் கண்களில் தயவு கிடைக்கவும் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறவும் என்னை ஆசீர்வதியும். துதி கன மகிமை யாவும் உமக்கே. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஜபத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி படிக்க முன்னக்கூட்டி நீங்கள் ஜபிங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி. நீங்களும் நானும் வாழ்க்கையிலையும் வெற்றி பெறணும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது? நிறைய பேருக்கு புரியலை, அப்படி தானே? நம்ம எக்ஸாமில் நம்ம ஜெயிச்சிருந்தோம், ஆனால் நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில் தோற்றுருவாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம வாழ்க்கையில் கடவுள் நல்ல ஒரு திட்டம் வச்சுருக்கிறார். இந்த உலகத்தில் நம்ம சந்தோஷமாக வாழணும், அவருக்காகவே வாழணும், அவரை மகிமைப்படுத்தணும், அவருக்காக ஊழியம் செய்யணும் அப்படின்னு நிறைய காரியங்களை ஆண்டவர் திட்டம் பண்ணி வச்சுருக்கிறார். இதற்கு அடுத்தால இன்னொரு வாழ்க்கை இருக்குது, அதான் பரலோக வாழ்க்கை. அந்த பரலோக வாழ்க்கைக்கு, நம்ம பரலோகத்துக்கு போவதற்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார், அவர் தான் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவுடைய உதவியோடு தான் வாழ்க்கையிலையும் வெற்றி பெற முடியும். பாருங்கள், என் கையில் ஒரு டம்ளரில் தண்ணி இருக்குது, ரொம்ப சுத்தமாக இருக்குது, சரியா? பாருங்கள், இந்த உலகத்தில் நம்ம பரலோகத்துக்கு போக முடியாதபடி இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழுகிற அந்த உலகத்தில் நமக்குன்னு வைத்திருக்கிற அந்த பரலோக வாழ்க்கையில் நம்ம அதை வெற்றி பெறணும்னு சொன்னால் சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்ய வேண்டியிருக்குது. என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு ஒப்பு கொடுக்கணும். நான் ஒரு பாவி அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவர்கிட்ட சொல்லணும். நம்ம பாவமே செய்யலை அப்படிங்கிறோம், ஒரு தப்புமே நான் செய்யலையே அப்படின்னு சொல்லி. பாருங்கள், ஒரு சின்ன பொய், அதுக்கு அடுத்தால ஒரு கெட்ட வார்த்தை பேசுறது, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியாதது, எதிர்த்து பேசுறது, இப்படிப்பட்ட ஒவ்வொரு தவறுகளாக நம்ம செஞ்சதுனால நம்ம வாழ்க்கையில் பாருங்கள் ரொம்ப பாவங்கள் நிறைஞ்சி நம்ம வாழ்க்கை சரியில்லாமல் ஆயிடுச்சு. இப்போ நம்மளால் சரியாக படிக்க முடியுமா? தேவையில்லாத காரியங்கள்லாம் மைண்டில் என்ன செஞ்சுட்டு செட் ஆயிடுச்சு, மொபைல் மூலமாக, நிறைய காரியங்கள் மூலமாக. அப்போ இதிலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம்? நான் நம்ம படிக்க போகிறேன், மொபைல்லாம் எடுக்க மாட்டேன் கொஞ்ச நாள் அப்படின்னு, ஒரு நாள் 2 நாள், இந்த விரல் தான் நீங்களும் நானும் வச்சுக்கிடுங்களா, இதை நம்ம ட்ரை பண்ணதும் ஒரு நாள் 2 நாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னால், நம்ம செய்த அந்த பாவங்கள் எல்லாமே அதிகமாகிட்டு தான் இருக்குது. நம்மளால் என்ன செய்ய முடியலை, குறைக்க முடியலை. அப்போ இதற்கு உதவி செய்ய தான் ஒருவர் இருக்கிறார். அவர் தான் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்போ நம்ம அவரை என்ன செய்யணும்னா விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார், எனக்காக தான் இந்த உலகத்தில் வந்து அவர் நிறைய அற்புதங்கள்லாம் செஞ்சார். அவர் எனக்காக தான் அடிக்கப்பட்டார், எனக்காக தான் சிலுவை சுமந்தார், எனக்காக தான் மரித்தார், 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுப்பினார்னு யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த இயேசு உதவி செய்வார். வாழ்க்கையில் அவங்க வெற்றி பெறுவாங்க. அப்போ இந்த பாவம் நீங்கிறதுக்கு இந்த இயேசு என்ன செய்தார் பாருங்கள். கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக எனக்காக அவர் இரத்தம் சிந்தினார். அவர் இரத்தம் சிந்தினதுனால நடந்த காரியம் என்ன? அவருடைய இரத்தம் பரிசுத்தம் உள்ளது. ஏன்னா ஒரு கண்ணியின் வயிற்றில் பிறந்தவர், பரிசுத்தம் உள்ளவர். அப்போ இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை
சுத்திகரிக்கும் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ யாரெல்லாம் அந்த இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தை விசுவாசிக்கிறார்களோ, இயேசு எனக்காக இரத்த சிந்தினார்னு விசுவாசிக்கிறாங்களோ, அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களெல்லாம் இயேசு மாற்றுவார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களெல்லாம் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கும்போது எங்கள் மனசுக்குள்ளே, ஆண்டவரே நமக்கு பிரியமில்லாத நிறைய காரியத்தை செஞ்சுருக்கிறேன், என்னை மன்னிங்க. நிறைய பேர் நீங்கள் அறிக்கை பண்ணுதீங்க, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் மாற்றத்தை தருவார். இப்போ பாருங்கள், நீங்கள் அறிக்கை பண்ணும் பொழுது இயேசு அவருடைய இரத்தத்தினால கழுகி சுத்திகரிச்சுட்டார். பார்த்தீங்களா? இப்போ ஒரு நல்ல லைஃப் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்ததுனால நம்ம வாழ்க்கையை வெற்றி பெற ஆண்டவர் உதவி செய்கிறார். நீங்களும் இந்த இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. பரலோகத்துக்கு போகிற ஒரே வழி இயேசு கிறிஸ்து தான். ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசுவே, தேர்வில் வெற்றி பெற நிறைய ஆலோசனைகளை நாங்கள் கேட்டோம். முதன்முறையாக வாழ்க்கையில் வெற்றி பெற இந்த பரலோக வாழ்க்கைக்கு இயேசுதான் உதவி செய்ய முடியும் என்று ஆண்டவரே, இந்த பொருட்கள் மூலமாய் நாங்கள் உம்முடைய அன்பை அறிந்து கொண்டோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரீட்சையில் வெற்றி பெற்று வாழ்க்கையில் நாங்கள் தோற்று போயிடக்கூடாது. தேர்வுலையும் வெற்றி பெற, வாழ்க்கையிலையும் வெற்றி பெற எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய வாழ்க்கையில் அந்த மாற்றத்தை அனுபவிக்க, அந்த ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you.